So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல செகண்ட் யூனிட்ல யூனிட் நம்பர் 2 என்ட்ரோபில ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல என்ட்ரோபி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது, ஹீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதோடைய பிவி டயக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அந்த ஃபஸ்ட் யூனிட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கு என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் டெம்பரேச்சர் தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் எல்லாம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ் டயக்ராம் வரைகிறேன். ஸோ இது டெம்பரேச்சர், ஸோ இது என்ட்ரோபி, ரைட்டா? ஸோ அடுத்தது பிவி டயக்ராமும் இதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இது ப்ரெஷர் அண்ட் இது வால்யூம். ஸோ இது ப்ரெஷர் அண்ட் இது வால்யூம். ஸோ இது இங்கே சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், இதோடைய ஆரோ இங்கே போடலாம். இது இங்கே சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், அதனால் இதோடைய ஆரோ இங்கே போடுறேன். இது இங்கே சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், இதோடைய ஆரோ இங்கே போடுறேன். இது இங்கே சேஞ்ச் ஆகும், அதனால் இதோடைய ஆரோ இங்கே போடுறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஐசோதெர்மல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் மாற போகிறதில்ல, அதனால் என்ட்ரோபி தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ என்ட்ரோபி இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நான் இங்கே வரைகிறேன். ஸோ இது வந்து என்ட்ரோபி இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிஷன் 1லேருந்து இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் கண்டிஷன், இதிலேருந்து இதுக்கு 2க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதோடைய ஆரோ நான் இங்கே போடுறேன், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் இதுதான் என்னுடைய என்ட்ரோபி சேஞ்ச். இது எதனால் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்த ஹீட்னால், எவ்வளோ ஹீட் நான் கொடுத்துருக்கனோ அதை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் Q, ரைட்டா? ஸோ அப்போ இந்த Q வந்து எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஹீட் நான் கொடுத்துருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹீட் கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோபி அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, பட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது இதில் இந்த டிஎஸ் டயக்ராமில் நான் சொல்கிறேன். இதுக்கு பிவி டயக்ராம் வரையணும். பிவி டயக்ராம் எப்படி வரையலாம்? ஸோ இது என்னுடைய ஒன் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷர் டிஃபர் ஆக வால்யூம் அதிகமாகிட்டே போகும். ஸோ ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோடைய ஆரோ இங்கே போகலாம். ஸோ நான் டெம்பரேச்சர் அதாவது ஹீட் டெம்பரேச்சரில் ஹீட் கொடுக்க ப்ரெஷர் குறையுது அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதனுடைய செகண்ட் ப்ராசஸ்ன்னு எழுதலாம். ஸோ இப்போது இங்கே ப்ரெஷர் வேரி ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகிட்டு அப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஏரியாவை இதிலிருந்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒர்க் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடம் ஒர்க்கோடைய ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா தான் நமக்கு எவ்வளோ ஒர்க் கிடச்சிருக்கு அப்படின்ற ஏரியா. ஸோ இந்த ஒர்க் எது மூலிமா கிடைக்கிது, நம்ம இங்கே கொடுக்குற ஹீட் மூலிமா தான் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒர்க் டன் நான் ஏற்கனவே நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நான் திரும்பவும் இங்கே ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் தட் இஸ் W அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த W வந்து டிஃபர், இங்கே வந்து ஒர்க் வந்து வேரி ஆகுது. ஸோ டிஃபரெண்ட் இன் W தட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு டிவின்னு எழுதலாம். ப்ரெஷர் இன்ட்டு இந்த ப்ரெஷர்னாலையும் இந்த வால்யூம்னாலையும் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ சேஞ்ச் நடக்குதோ அவ்வளோ தான் எனக்கு ஒர்க்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் இன்டெக்ரேஷன் 1 to 2 dW that is equal to integration 1 to 2 P into dVன்னு எழுதலாம், P into dVன்னு எழுதலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய நார்மல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். P1 இப்போ 2 ஸ்டேட் நடந்திருக்குன்னா P1 V1 by T1 that is equal to P2 V2 divided by T2ன்னு எழுதலாம்.
இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போது T1 தட் இஸ் equal to T2ன்னு எழுதலாம். ஸோ இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டயக்ராமுக்கு வாங்க, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல T1 is equal to T2 அண்ட் இது வந்து S1ஆக இருக்கும், அண்ட் இது வந்து S2ஆக இருக்கும், அண்ட் இது வந்து V1ஆக இருக்கும், அண்ட் இது வந்து V2ஆக இருக்கும், அண்ட் இது வந்து P1ஆக இருக்கும், அண்ட் இது வந்து P2ஆக இருக்கும். ரைட்டா? ஸோ எல்லாம் சேஞ்ச் ஆகுது. எது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் தான் நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போது T1 T2 ஈக்குவல் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ P1 V1 தட் இஸ் equal to P2 V2 தட் இஸ் equal to PV ப்ரெஷர் வால்யூம். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் இதை இங்கே இப்படி எழுதிட்டேன். ஸோ இந்த டேர்ம் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். PV is equal to கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க ஐசோதெர்மல் ப்ராசஸில். ஸோ அதனால் நான் இதை இங்கே எழுதுகிறேன். எதனால் இதை நான் இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல PV equal to P1 V1ன்னு எழுதலாம். ஸோ அதுலேருந்து P மட்டும் கண்டுபிடிச்சோன்னா P equal to P1 V1 டிவைடட் பை Vன்னு எழுதலாம். ஸோ இந்த Pயோடைய வேல்யூவை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த Pயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம இதை P1 V1 வேல்யூவாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணால் இதை Wன்னு கூட எழுதிக்கலாம், W1 to 2ன்னு கூட தேவையில்ல, Wன்னு எழுதிக்கலாம். ஸோ W is equal to P into dV. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் 1 to 2 Pக்கு பதில் என்னதெல்லாம் P1 V1 டிவைடட் பை V into dVன்னு எழுதலாம். ஸோ இதில் P1 V1 கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால அதை வெளியில் எடுத்துடலாம். P1 V1 இன்டெகிரேஷன் 1 to 2 1 by V into dVன்னு எழுதலாம். 1 by V into dVன்னு எழுதலாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் 1 by V இன்டெகிரேட் பண்ணால் P1 V1 into ln of இல்லை log ofன்னு எழுதலாம். ln of V into power 1 to 2 லிமிட் 1 to 2ன்னு எழுதலாம். ஸோ W is equal to ஃபைனலாக P1 V1 into ln of V2 டிவைடட் பை V1 கிடைக்கும். V2 டிவைடட் பை V1 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா. அதாவது ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்றத நம்ம இதுலேருந்து சொல்லலாம். ஸோ W is equal to P1 V1 into ln of V2 டிவைடட் பை V1. இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு இங்கே ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரோப்பி எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ட்ரோப்பி எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ பார்க்கலாம். ஸோ தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலாவும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, U equal to M இன்ட்டு மாஸ் எவ்வளோ, இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, கான்ஸ்டன்ட் வால்யூம் பொறுத்து. ஸோ CV இன்ட்டு தட் இஸ் T2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், T2 மைனஸ் T1 எழுதுவோம். ஃபஸ்ட் யூனிட்டில் இதை படிச்சிருப்போம். இங்கே T1 ஈக்குவல் டு T2 அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேர்ம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால இந்த இன்டர்னல் எனர்ஜியே இருக்காது. தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாததுனால. ஸோ இன்டர்னல் எனர்ஜி 0 அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தது நம்ம போட போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போது அதாவது ஹீட் இஸ் ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், ஒர்க் டன் ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜின்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம படிச்சிருப்போம். இங்கே இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ தான் நான் முன்னாடி சொன்னோம் இன்டர்னல் எனர்ஜி 0, ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால. ஸோ அப்போது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், Q ஈக்குவல் டு Wன்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எப்பயுமே ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா Q ஈக்குவல் டு Wன்னு சொல்லுவாங்க. அதாவது Qவும் Wவும் ஒன்று தான். ஸோ இங்கே இருக்கிற Qவோடைய ஏரியாவும் இங்கே இருக்கிற Wயோட ஏரியாவும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றது தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுவும் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். ஸோ இப்போது we know that நான் உங்களுக்கு என்ட்ரோப்பினா என்னென்னு நடத்திருப்பேன். என்ட்ரோப்பி டிஃபரன்ஸ் இன் என்ட்ரோப்பி ds that is equal to dq டிவைடட் பை tன்னு சொல்லியிருப்பேன். dq டிவைடட் பை tன்னு எழுதியிருக்கலாம். ஸோ இப்போ இதில் dq is equal to t into ds. இதுவும் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், t into ds. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரோப்பி சேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல இருக்க S1 மைனஸ் S2. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் 1 to 2 dq that is equal to t காமனாக எடுத்துட்டோன்னா 1 to 2 dsன்னு
கிடைக்கும். ஸோ இதிலேருந்து க்யூவோடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோன்னா q1 to 2 ஆர் q. ஸோ t இன்ட்டு தட் இஸ் ப்ராக்கெட் s2 மைனஸ் s1 எழுதலாம். s2 மைனஸ் s1ன்னு எழுதலாம். s2 மைனஸ் s1 எழுதலாம். ஸோ இப்போது நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே டபிள்யூட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். w இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னு அப்படின்னா தட் இஸ் p1 v1 இன்ட்டு ln ஆஃப் v2 டிவைடட் பை v1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ qv ஈக்குவல் டு w நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ qனாலும் wனாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல qவோட வேல்யூக்கு பதில் wயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதனால் w இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, ஏன்னா qவும் wயும் ஒன்று தான். ஸோ அப்போ க்யூக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், டபிள்யூட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா p1 v1 into ln of v2 divided by v1 that is equal to t into s2 minus s1 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த pvயை tஆ மாற்றணும், ஏன்னா இங்கே t இருக்கிறதுனால. ஸோ நமக்கு தெரியும் we know that pv equal to nRtன்னு எழுதலாம். இங்கே p1 v1 இருக்குது. ஸோ அதனால் p1 v1 equal to nRt1 எழுதலாம். ஸோ n is equal to 1 kg, அதாவது மாஸ் தான் அது. m is equal to 1 kgன்னு எழுதணும் அப்படின்னா இது என்ன எழுதலாம், p1 v1 equal to rt அப்படின்னு எழுதலாம். rt or t1 எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல p1 v1க்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த இடத்துல p1 v1க்கு பதில் rt1 எழுதலாம். ஸோ அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இங்கே மேலே இருக்கிற வேல்யூவில். ஸோ rt1 இன்ட்டு ln ஆஃப் v2 divided by v1 எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு t இன்ட்டு s2 மைனஸ் s1 கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் இந்த T1 இது எப்படி எழுதலாம்னா T நம்ம ஏற்கனவே தெரியும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ T1 ஈக்குவல் டு T2 தட் இஸ் ஈக்குவல் டு Tன்னு எழுதலாம். இந்த Tயோட டைம் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், Tன்றது தான். ஸோ இப்போ T1க்கு பதில் இதை Tனே எழுதலாம். ஸோ R இன்ட்டு T இன்ட்டு ln ஆஃப் V2 டிவைடட் பை V1 தட் இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு S2 மைனஸ் S1 எழுதலாம். ஸோ இந்த இடத்துல T ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த Tயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுடைய ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா S2 மைனஸ் S1 என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் S2 மைனஸ் S1 தட் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு ln ஆஃப் V2 டிவைடட் பை V1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், அதாவது இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. சரி, ப்ராப்ளத்தில் இங்கே ஆரோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தெரியும், இங்கே V2ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, V1ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ப்ராப்ளத்தில் ப்ரெஷரோட வேல்யூ P1 P2ஓட வேல்யூ, ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளத்தில் P1 P2 வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வால்யூமை ப்ரெஷராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஏற்கனவே கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், P1 V1 by T1 that is equal to P2 V2 by T2. ரெண்டு ப்ராசஸ் தான், 1 to 2 ஸ்டேட் தான் நடந்திருக்கு. ஸோ T1 T2 கேன்சல், ஏன்னா T1 ஈக்குவல் டு T2 டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால. ஸோ இதிலேருந்து V2 by V1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த P2 இங்கே வந்துடும், இந்த V1 இங்கே போயிடும். ஸோ P1 by P2 that is equal to V2 divided by V1 எழுதலாம். P1 by P2 that is equal to V1 by V2 எழுதலாம். ஸோ அப்போ அதில் S2 minus S1 டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணலாம், S2 minus S1 that is equal to R into ln of V2 by V1க்கு பதில் P1 by P2 போடலாம். ஸோ P1 by P2ன்னு எழுதலாம். ஸோ என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் நம்ம இப்படியும் எழுதலாம். சப்போஸ் ப்ராப்ளத்தில் ப்ரெஷர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வால்யூம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு. அதாவது ப்ராப்ளத்தில் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதில் ரெண்டு ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ட்ரோபி சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெண்டு வால்யூமோடைய வேல்யூ கொடுத்துட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி சேஞ்ச் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.